வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாங்க. லைட்டாக தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூட நம்ம இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவு தடிமனாக கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்க இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மஞ்சளும் உப்பும் சேர்த்து சேனைக்கிழங்கு வேக வைக்கிறனால சேனைக்கிழங்கு வந்து லைட்டாக நாக்கு அரிக்கும். அது ஓரளவு சரியாயிருங்க. அதுக்காண்டி தான் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இந்த சேனைக்கிழங்கை வேக வைக்கிறது. இதை மூடி போட்டு 3/4 பதம் வேகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், சேனைக்கிழங்கு எல்லாமே 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை வடித்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே சேனைக்கிழங்கு வேக போடும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கடைசியாக இது கூட ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விடுறனால சேனைக்கிழங்குல அரிப்பில்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையை விட்டு இதை நல்லா பிசைஞ்சு மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த சேனைக்கிழங்கு வறுவலை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு கூட எடுத்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சேனைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு பக்கம் நல்லா வேக வச்சிடலாங்க. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுருங்க. ஒரு பக்கம் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விடலாங்க. 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை வேக விடணுங்க. ஏற்கனவே நம்ம சேனைக்கிழங்க வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே கருகிரும். அதே நேரத்தில் உள்ளே மசாலா உப்பு எல்லாமே இறங்காமல் இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரொம்பவே கலர்ஃபுல்லாக 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் அப்படியே வஞ்சர மீன் டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜிலேயே நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு சூப்பரான இதே மாதிரியான சேனைக்கிழங்கு வறுவலை உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.